ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேர்ஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அந்த கடவுளை நினைக்கிறதுக்கும் அந்த தீப ஒளியை பார்க்குறதுக்கும் எவ்வளோ தடைகளை கடந்து வர வேண்டி இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அப்படிங்கும்போதே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சா அந்த நிலவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிவன் தலையில் இருக்கிற மாதிரி அரைவட்ட வடிவில் இருந்துச்சுங்க. எனக்கு பார்க்குறக்கே சிவன் தலையிலையே முழு நிலவாக இல்லாமல் இப்படி அரை நிலவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் தோணுச்சுங்க. போய் நம்மளோட சிவனை கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் சரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அமைதியான அந்த சூழல் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண முடியலைங்கிறதுனால தியானம் பண்ணலாம்னு தாங்க உட்காந்தோன்னே பார்த்திங்கன்னா மேடம் எந்திரிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி அவங்கள தாங்க தூங்க வைக்க போகிறேன். போய் தூங்க வச்சுட்டு அப்படியே குழந்தைகளை வச்சுட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தவித ஒரு சத்தமும் இல்லாமல் பயந்து வெளியே வந்தேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபமெல்லாம் ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்குமே பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்ற முடியல. நான் தொடர்ந்து இந்த வாரமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடியலைங்க, தீபம் போட முடியல. சுக்ரவாரி நேரத்தில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு இப்போது தேன்மொழி சிஸ்டர் தானுங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க தான் என்னால் தினமும் எந்திரிச்சு விளக்கு போடவே முடியல, என்ன பண்ணுறது புஷ்பா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்குமே இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் ஏற்ற முடியல. எனக்கு இப்போ ஒரு யோசனை வருது, என்ன அப்படின்னா இனிமேல் எழுந்தோன்னையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபம் போடுறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன் இந்த வீடியோ கூட இன்றைக்கி பேசுகிறதுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியுங்களா? அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேற்று விஜயக்கா கூட சொல்லியிருந்தாங்க, இந்த வீடியோலாம் எடுக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது, அவங்க தூங்குற நேரத்தில் எடுத்து வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்லேயுமே கூட அப்படி தாங்க. நான் செல்ஃபோன் எடுத்தாவே எங்கள் மேடம் செல்ல கொடுமான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சாருமே பார்த்திங்கன்னா என் பையன் அவருமே செல்லு பார்க்கணும்பாரு. அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் செய்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னை தேடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6 மணிக்கு மேலே தான் வீடியோ வரும்னே நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சுங்க. சாரி, நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சாரி சொல்லிக்கிறேங்க. அதுவும் நம்ம விஜயக்கா தான் கேட்பாங்க, ஏன் புஷ்பா இன்றைக்கி வீடியோ லேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக தாங்க இதெல்லாமே சொல்லிகிட்ருக்கிறேன். இவ்வளவு தடைகளையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாக நம்மளோட நிலவுக்கு தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் தீபமெல்லாம் காட்டிக்கிறேங்க. சிவனுக்கு காட்டிட்டு எப்பவும் போலயே ஒரு அமைதியாக ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து உணர்வு பூர்வமாக அந்த இறைவன்கிட்ட நம்மளோட அஃபர்மேஷன்ஸும் சரி, நம்மளோட மந்திரங்களும் சரி, நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் செஞ்சிட்ருந்தேங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்கள போய் தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மணி ஒரு 6:15 ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், எந்திரிச்சிட்டே வந்துட்டாங்க மேடம். சரின்ட்டு போய் மறுபடியும் எனக்கு மேடம் தூங்க வைக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, தீபம் எல்லாம் அணைஞ்சிருமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திரும்பி வரும்போது அந்த தீபம் அப்படியே இருந்ததுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி விட்டுட்டு உருளிக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்ம முருகருக்கும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பூ இருந்தது, எல்லாத்தையுமே டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 5 நிமிஷத்தை இன்றைக்கி கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலயே நான் என்னோடய அஃபர்மேஷன்ஸ், என்னோடய வேண்டுதல்கள் எல்லாமே இன்றைக்கி நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு உணர்வுபூர்வமாகவே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. நம்ம இவ்வளவு தடைகளையும் தாண்டி சரி செய்ய வேண்டாம் அப்படின்னு விடுறதுக்கும் அதை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது அது உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். அப்படி தாங்க இன்றைக்கி எனக்கு இருந்தது. அப்புறம் இந்த வீடியோவுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி போடலாமா இல்லை நாளைக்கு
இன்றைக்கி இது வீடியோ, நாளைக்கு வீடியோ ரெண்டையுமே சேர்த்து போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு யோசனை இருந்ததுங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை அப்படின்னா இதே ஞாபகமாகவே இருக்கும். அடுத்த வேலையே எனக்கு செய்யவே தோணாது. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் டெய்லியுமே உங்கள் கூட ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கும்போது எனக்கு இன்னுமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதனால தான் சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறேங்க. வெற்றிகரமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அஃபர்மேஷன்ஸ், என்னோடய பூஜை வேலைகளை முடிச்சிட்டேங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே இன்றைக்கி நான் வேண்டிக்கிட்டேன். மன நிறைவாக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லிக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுவும் அந்த 4 to 5 கிடைக்கிற அந்த சந்தோஷமும் ஹாப்பினஸும் ஒரு அமைதியும் உங்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னும் நான் வேண்டிக்கிட்டேங்க. அது எனக்குமே ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி டீ போடலாம், நம்மளோட பூஜை வேலைகளை எப்படியோ ஒரு வழியாக மன நிறைவாக பல தடைகளை தாண்டி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கோயில் ஸ்டைல் புளியோதரை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி அப்படின்னா வரமல்லி, கொஞ்சம் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, வெந்தயம், இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுறணுங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்து விட்டுறணும். அதையே மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, எண்ணெய், கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சேர்த்து, வெங்காயம், எனக்கு பூண்டு போடுறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த புளி சாப்பாடு, அந்த மாதிரி லெமன் சாப்பாடு இதுக்கெல்லாம் நிறைய போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி, நம்ம தேவையான அளவு புளி கரைச்சி விட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அந்த தண்ணி சுண்டி வர்றதுக்கும் அந்த வேர்க்கடலை நல்லா வெந்து வர்றதுக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு நம்மளோட சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச அந்த இதையும் சேர்த்து கிளறணும் அப்படின்னா அருமையான புளி சாதம் ரெடி. ஆனால் அது அப்போவே சாப்பிடாமல் மதியத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. காலையில் நாங்கள் தோசை தான் செஞ்சுருந்தோம். நைட்டு செஞ்சுருந்த பஜ்ஜி கொஞ்சம் இருந்தது, தக்காளி பஜ்ஜி, அது கூடயே சட்னி அரைச்சி தோசை தாங்க செஞ்சுருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்தது. சரி அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட முடியாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. வாஷ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம், அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போலவே அங்கன்வாடிக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் மேடம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு இன்றைக்குமே இந்த புக்கில் சுபி தத்துவம் அந்த புக்கு தாங்க படிக்கிறேன். சரி கொஞ்சம் நேரம் படிக்கலான்னு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு துவைக்கிறது கூட எனக்கு பிடிக்குங்க. ஆனால் அந்த மடிக்கிற விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு 2-3 நாளைக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மடிப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே இருந்தது. சரி அதையெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க மடிச்சிட்டு இருந்தேன். மேடம் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்தோன்னே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அவங்க அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். நான் கொண்டு போய் வைக்கிறத பார்த்துட்டு மேடம் பார்த்திங்க அப்படின்னா இந்தாம்மான்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுதான் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க எங்கள் மேடம், குட்டி மேடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி வாசல்லாம் தெளிக்கவே இல்லை. அதனால் சரி ஈவினிங்காவது தெளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு தாங்க கூட்டிகிட்டு இருந்தேன். மேடம் பார்த்திங்கன்னா நான் கூட்டுறமான்னு அவங்க அங்கே கூட்டிகிட்டு இருந்தாங்க. சரி இந்த பக்கம் கூட்டலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஏம்மா கூட்டுறேன், நான் கூட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் மேடம் பண்ணுற அலப்பறை பாருங்கள். என்னை கூட்டவே விட மாட்டேன்ட்டாங்க. மேடம் தான் வந்து நான் தான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூட்டுறாங்கன்னு பாருங்கள். ஏம்மா தள்ளுமான்ட்டு வந்து எவ்வளோ ஒரு ஸ்பீடாக மேடம் வேலை செய்வாங்கன்னு பாருங்களேன். அந்த அழகை கொஞ்சம் நீங்களும் பாருங்கள். என்னை வேலை செய்யவே விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பாருங்கள் எப்படி கூட்டிகிட்ருக்குறாங்கன்னு. எப்படியோ ஒரு வழியாக கூட்டி விட்டுட்டு இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக தாங்க இருந்தது. நம்மையும் நான் செய்கிற வேலைன்னு சொல்லி செய்கிறக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு பார்க்கும்போது இந்த செவ்வானம்னு சொல்லுவாங்களே, எனக்கு இந்த வானத்தை பார்த்தோன்னே அந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு இருந்தது. செவ்வானம் வெட்கம் கொண்டது யாராலேன்னு அந்த பாட்டை பாடிட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ராதா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீடியோ எல்லாமே எனக்கு பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ராதா சிஸ்டர். ஹாய் ராதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தாங்க செஞ்சுருக்குறேன் நைட்டுக்கு.
இப்படி தாங்க இன்றைக்கி நாள் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிடலாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் ஷீலா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் ராதா சிஸ்டர், ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜியக்கா, ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் தேன்மொழி சிஸ்டர், ஹாய் வாசுகி சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹாய் லதாக்கா. இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.